நன்றி
கொண்டு வருகிற தீமையான காரியங்கள் எல்லாம் எங்களை ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் மாற்ற நன்மையாய் மாற்ற நன்மையாய் மாற்ற. ஏசுவின் நாமத்தினால், இயேசுவின் 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 நாமத்தினால், இய
நன்மையாய் மாற்றும்
மாறட்டும். எந்தெந்த விதத்துல எந்தெந்த கோணத்துல எந்த விதத்துல சபை மக்களும் கிளை சபை மக்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று யூரோப்பியன் ஆவி தீமையை கொண்டு வர நினைக்கிறதோ, தீமையில சிக்க வைக்க நினைக்கிறதோ, தீமையை கொண்டு வர போராடுகிறது ஆண்டவரே. அந்த மூலமா எங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றும், நன்மையாய் மாற்றும். நீ மா லா ரா பா ஷா ஜா நா தோ டா ரா பா அவைகள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாய் மாறட்டும், நன்மையாய் மாறட்டும், நன்மையா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் யூரோப்பியன் ஆவி கொண்டு வருகிற தீமையான காரியங்கள் எல்லாம் இந்த வேலையாளுக்கு நன்மையாய் மாற்றுங்கப்பா, நன்மையாய் மாற்றுங்கப்பா, நன்மையாய் மாற்றுங்கப்பா, நன்மையாய் மாற்று, நன்மையாய் மாற்று. நீ மா லா ரா பா ஷா ஜா தோ ரா பா கா மா நா தோ டா ரா பா கா மா நா தோ டா ரா பா ஷா பா லா ரா போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த யூரோப்பியன் ஆவிக்குள்ள தீமைகள் எல்லாம் இந்த வேலையில் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் மாறட்டும், நன்மையாய் மாறட்டும், நன்மையாய் மாறட்டும். யூரோப்பியன் ஆவி மேற்கொண்டு ஜெயிக்கிற பலத்தாலிகளை நிரப்பும், பலத்தால் நிரப்பும். அந்த பலங்களை உண்டாக்கக்கூடிய மாம்ச விளைபெடுங்கள் எல்லாம் நீங்கட்டும். எங்க மாம்ச சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும், மாம்ச விளைபெடுங்கள் எல்லாம் நீக்கி யூரோப்பியன் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும், 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 நிரப்பும். எல்லாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் சபைக்கு விரோதமா எந்தெந்த ரூபத்துல எந்த விதத்துல யூரோப்பியன் ஆவியில் மேற்கொண்டு செயல்படுகிறது ஆண்டவரே கிரியை செய்கிறது அந்த அத்தனை கிரிகளுக்கு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. எல்லா சோமன், எல்லா சோமன், எல்லா சோமன் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த யூரோப்பியன் ஆவிகள் எந்தெந்த ரூபத்துல எந்த விதத்துல சபைக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறதோ அத்தனை விதமான கிரிகளை கத்தந்த வேலையில் முறியடிச்சு போடுவீராக. அத்தனை விதமான கிரிகளை கத்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா. எல்லா சோமன், எல்லா சோமன் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் யூரோப்பியன் வல்லமைகள், யூரோப்பியன் ஆவிகள் எங்க சபைக்கு மத்தியில கிளை சபைகளுக்கு மத்தியில எங்களுக்குள்ள எப்படியெல்லாம் கிரியை நடைபெற்றுக் கொண்டு இருக்குது ஆண்டவரே அந்த கிரிகளை எல்லாம் கத்தர் இந்த வேலை கத்தர் அழிச்சு போடுவீராக. இந்த வேலையில கத்தர் முறியடிச்சு போடுவீராக. இந்த வேலையில கத்தர் நிர்மலமாக்கி போடுவீராக, நிர்மலமாக்கி போடுவீராக. நிர்மலமாக்கி போடு, நிர்மலமாக்கி போடு, நிர்மலமாக்கி போடு. நீ மா லா ரா பா ஷா கா நா தோ டா ரா பா பா நீ மா கா மா நா தோ டா ரா கா நா தா டா ரா போ. நீ மா லா ரா பா ஷே பா லா தோ டா ரா கா மா நா கா மா. நீ மா ந ரா பா தோ டா கர போ ஷி அந்த ரோ கா போ. நீ மா லா ரா பா தோ டா ரா பா ஷே கா தா டா ரா பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த வல்லமை எந்த ரூபத்துல எந்த விதத்துல எந்த கோணத்திலும் அந்த வல்லமை கிரியை நடைபெறவே கூடாது ஆண்டவர். இந்த யூரோப்பியன் ஆவிகள் கிரியை நடைபெறவே கூடாது ஆண்டவர். இந்த வேலைவைகள் எல்லாம் கத்த முறியடிச்சு போடுவீராக. இந்த வேலையில கத்தரவைகளை முறியடிச்சு போடுவீராக. இந்த வேலையில கத்தவைகளை நிர்மலமாக்கி போடுவீராக. இந்த சூழ்நிலை கத்தவைகள் எல்லாம் அழிச்சு போடுவீராக ஆண்டவர். இனி யூரோப்பியன் வழிகள் ஆண்டவர் சபைக்கு மத்தியில கிளை சபைகளுக்கு மத்தியில எந்த ரூபத்துல எந்த விதத்துல எந்த கோணத்திலும் கிரியை நடைபெறவே கூடாது ஆண்டவர். கிரியை நடைபெறவே கூடாது ஆண்டவர். அவைகள் எல்லாம் கத்தர் முறியடிச்சு போடுவீராக. அவைகள் எல்லாம் கத்தர் முறியடிச்சு போடுவீராக. அவைகள் எல்லாம் தேவன் முறியடிச்சு போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் கத்தர் முறியடிச்சு போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தேவக்கரம் பலமாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவர். கர்த்தர் கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பலவீனோ நீக்கதே நான் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையோ நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையோ நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி
ஆவினுடைய முதல் கிரியை தனக்குத்தானே யோசித்துக் கொள்கிற தவறான யோசனை. பெத்தேலிலும் தானிலும் ஏனவன் கன்றுக்குட்டியை உருவாக்கி வச்சான்னா, ஜனங்க ஒருவேளை யூதாவிலிருந்து இஸ்ரவேலிருந்து பெத்லகேமுக்கு போனா அவங்க ரெகோபயமை பின்பற்றி என்னை கொண்டு விடுவார்கள் என்று தனக்குத்தானே ஒரு யோசனையை அவன் ஏற்படுத்தி கொண்டு, தனக்குத்தானே ஒரு யோசனையை வைத்துக் கொண்டு தேவ சித்தத்துக்கு விரோதமா செயல்படும். தனக்குத்தானே தானா ஒரு யோசனையை வச்சுன்னு நம்மளாக ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட வைக்கிறது அந்த யெரொபெயாம் ஆவினுடைய முதல் கிரியை. அவன் செய்த முதல் காரியம் அதுதான். தானிலும் பெத்தேலிலும் அவன் கன்றுக்குட்டியை உருவாக்கி வச்சான். ஏன்? இஸ்ரவேலிலிருந்து பெத்லகேமுக்கு ஜனங்கள் பலி செலுத்த போனாங்கன்னா ஜனங்கள் எல்லாருடைய இருதயமும் ரெகோபெயாமை பின்பற்றி என்னை கொன்று விடுவார்கள் என்று அவன் ரெகோபெயாம் நினைச்சதுனால ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த தானிலும் பெத்தேலிலும் கன்றுக்குட்டியை உருவாக்கி வச்சான். தனக்குத்தானே தவறான யோசனை கொண்டிருக்கிற யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படும்படியா எல்லா ஆவி நிரம்பி ஜெபிப்போம். ஆவி நிரம்பி ஜெபிக்கும். தனக்குத்தானே தேவ சித்தத்துக்கு மாறா யோசிக்கிற யெரொபெயாமின் யோசனைகள், யெரொபெயாமின் காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு முற்றிலுமா நிர்மலமாக்கி போடுங்கப்பான ஜோமன், நிர்மலமாக்கி போடுங்கப்பான ஜோமனும் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். தனக்குத்தானே ஏதாவது ஒரு யோசனையை யோசித்துக் கொண்டு தவறான யோசனை தேவ சித்தத்துக்கு மாறாக யோசித்துக் கொண்டு செயல்படுகிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் இந்த நாட்களில் சபையில கிளை சபையில கர்த்தர் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தனக்குத்தானே தவறான யோசனையை வைத்தோடு, தவறான எண்ணங்களை வைத்து, தவறான சிந்தையை வைத்து ஆண்டவர் தனக்கு தவறான சிந்தித்துக் கொண்டு தவறாய் ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டு ஆண்டவரே துதிக்கும் தேவ சித்தத்துக்கு மாறாக எந்த ஆவி நிரம்பி அந்நிய பாச ஜோமன், அந்நிய பாச ஜோமன் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே 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 இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். தனக்கு தானே யோசனையை வைத்து ஆண்டவர் தேவ சித்தத்துக்கு மாறாக யோசிக்க வைக்கிற, தனக்கு தானே ஒரு யோசனையை வைத்து தேவ சித்தத்துக்கு மாறாக யோசிக்க வைக்கிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிடம் முதல் கிரியை இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. ரகா மா நா ஷா பா லா ரா பா பா நீ மா கா மா நா தோடா ரா பா கா மா நா தாடா நீ மா லா ரா பா ஷா கா நா தோடா ரா பா பா நீ மா லா ரா மா நா. தனக்கு தானே யோசனை வைக்கிற, தேவ சித்தத்துக்கு மாறாக யோசிக்க வைக்கிற, தேவ சித்தத்துக்கு மாறாக ஆண்டவர் சிந்திக்க வைக்கிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் சபையில கிளை சபையில கிரியை செய்யாதபடிக்கு அவைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. நீமா லரா மானா கமா நது டர ரபா ஷபா நதுடா நீமா லரபோ துடியாந்தர மன்க ரபோ சியாந்தர மனா ரைபா லரபா துடானர மனா ஷபா துடியாந்தர மல நீமா லரபா கமா நதுடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இந்த சபையில கிளை சபைகள் ஆண்டவர் தனக்கு தானே தேவ சித்தத்துக்கு மாறாக யோசிக்க வைக்கிற அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. தேவ சித்தத்துக்கு மாறா, தேவ விருப்பத்துக்கு மாறா, தேவ நோக்கத்துக்கு மாறா ஆண்டவர் யோசிக்க வைக்காத யோசனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமாய் நிர்மலமாய் போகட்டையா, நிர்மலமாய் போகட்டையா. இயேசுவின் நாமத்தால் செயலிழந்து போகட்டப்பா, செயல்படாமல் போகட்டும். ஆண்டவர் உடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். யெரொபெயாமின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக. ஆண்டவர் யெரொபெயாமின் கைதிகளை எல்லாம் தேவன் முறியடிச்சு போடுவீராக. யெரொபெயாமின் செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் ஒன்றுமில்லாமலாக்கி போடுவீராக. தேவ சித்தத்துக்கு மாறாக யோசிக்க வைக்கிற அந்த யோசனைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவர் இந்த யோசனைகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவர் அந்த யோசனைகள் எல்லாம் செயலிழந்து போக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தால். இனி அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் எந்த விதத்துல, எந்த கோணத்துல ஜனங்களை தூண்டிவிட்டு ஆண்டவரே அது செயல்படவே கூடாது இயேசுவின் நாமம். தேவ சித்தத்துக்கு மாறாக யோசிக்க வைக்கவே கூடாது, தேவ சித்தத்துக்கு மாறாக சிந்திக்க வைக்கவே கூடாது, தேவ சித்தத்துக்கு மாறாக ஆண்டவரை செயல்பட வைக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தால். அப்படிப்பட்ட கிரிகள் எல்லாம் அந்த கால வேலை மற்றும் முற்றுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக. தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. பலவீனோ நீக்கி நாம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனோ நீக்கி நாம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள். பலவீனோ நீக்கி நாம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். பலவீனம் நீக்கி நாம் காக்கிறீர்.
யாரு வேணாலும் செய்யலாம், எதை யாரு வேணாலும் செய்யலாம்ன்ற மனப்பக்குவம் அவனுக்கு இருந்துச்சு. பலிபீடத்தினோட பலி செலுத்துவது ஆசாரியனுக்கு உரியது, ஆசாரியன் பலி செலுத்தணும். ஆனா வேதம் சொல்லுது, அவன் தேசத்துல ஈனமானவர்களை பலி செலுத்துவதற்காக தெரிந்து கொண்டான், ஆசாரியர்களாக ஏற்படுத்தினான் என்று சொல்லி அவன் வேதத்துல சொன்னான். பலிபீடம் செலுத்துவதற்கு தேசத்துல ஈனமானவர்களை, ரொம்ப மோசமானவர்களை, இன்னும் ரொம்ப வல்கரான வார்த்தைகள் அதனை பயன்படுத்த விரும்பும். அப்ப ஈனமானவர்களை என்ன செய்ய விரும்புகிறான், அவன் பலி செலுத்துவதற்கு ஆசாரியர்களாக தேர்ந்தெடுக்கிறான். தேவன் ஆசாரியர்களை லேவி கோத்திரத்தை பிரிச்செடுத்து பலி செலுத்துவதற்காகவே அந்த கோத்திரம் மட்டும்தான் பலி செலுத்தணும், அந்த கோத்திரம் மட்டும் தான் செயல்படணும். அப்ப யார் என்ன செய்ய வைக்கணும்ன்றது தேவனுக்கு நோக்கம் இருக்குது. ஆனா அந்த யெரொபெயாம் அவன் என்ன செய்யும், யார் எதை வேணாலும் செய்யலாம், யார் எதை வேணாலும் நடப்பிக்கலாம், யார் எதை வேணாலும் கிரியை செய்யலாம், யார் என்ன வேணாலும் பண்ணலாம், யார் எதை வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட செயல்பாட்டை உள்ளே கொண்டு வந்தது யெரொபெயாமின் ஆவி. அப்ப அவன் ஜனத்துல ஈனமானவர்களை ஆசாரிகளாக ஏற்படுத்தினான். இது அவனுக்கு பாவமாக முடிந்தது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்க முடியுது. அப்படி இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள், எதை யார் வேணாலும் செய்யலாம், தேவன் எதை யார் வேணாலும் செய்வதற்கு அழைக்கப்படலை, எதை யார் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் தான் செய்யணும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் வேதம் நமக்கு ஒழுங்குபடுத்தி வச்சிருக்குது. வேதனுடைய ஒழுங்குகள் அதுதான், வேதனுடைய நியமங்கள் அதுதான். அப்படிக்கு மாறாக யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் என்ற மனப்பக்குவத்தை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டு, யார் எதை செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம், அப்படிப்பட்ட மன தெளிவையும் நமக்கும் நம்ம சபை மக்கள் கலேசமாக உண்டாகும்படி ஜனங்களை தூண்டி விடுகிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு சபைக்கு முதல்ல கிரியை செய்யாதபடி, கிளை சபைகளை கிரியை செய்யாதபடி அழிக்கப்பட்டு போகும்படி ஆவியை நிரம்பி வலதகையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆவியை நிரம்பி வலதகையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் எல்லா வலதகையை உயர்த்தி ஆவியை நிரம்பி ஜெபிங்க. ஆவியை நிரம்பி அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை ராக்கா ஷாமா நாத்து டாமா லாரா நேமா லாரா பாந்தா டாடா ராக்கா மாதுடி யாந்தரபா நேமா சத்தங்களை உயர்த்தி ஜெபம், சத்தங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நேமா நாசி மாட்கா ரபோதுடி மாலா ரபா துடாக்கரா நேமா லா ரபா ஷாகா நா தாடா ரா நேமா காமா நா தாடா ரபா காமா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் என்ற மனப்பக்குவத்தை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட செய்ய வைக்கிற யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போவதாக. அன்னைக்கு ஜனங்களில் ஈனமானவர்களை ஆண்டவரை பலிபடுத்த பலி செலுத்துவதற்கு ஆசாரியர்களாக நியமித்த அந்த காரியத்தை நிமித்தம் அவனுக்கு பாவமாயிற்று, அது அவனுக்கு பொல்லாப்பாயிற்று. அதனால் அவனுடைய பிள்ளை வியாதியில விழுந்தது என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு செயல்கள் எங்களுக்குள்ள, சபை மக்களுக்குள்ள, கிளை சபை மக்களுக்குள்ள ஆண்டவரை நாங்க செய்யாத ஒண்ணு செய்யலாம் என்ற மனப்பயலுக்குள்ள வந்துவிடவே கூடாது. ஆண்டவரை நாங்க செய்யக்கூடாத ஒன்றை, நாங்க செய்யாத ஒன்றை, நாங்க செய்வதற்கு நீங்க அனுமதிக்காத ஒன்றை நாங்க செய்யலாம் என்கின்ற அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட உணர்வுகளை எங்களுக்குள்ள கொண்டு வருகிற அப்படிப்பட்ட சிந்தையை கொண்டு வருகிற யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத சபைக்கு பதில, கிளை சபைகளுக்கு பதில, எங்களுக்கு பதில கிரியை செய்யாதபடி அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அல்மா ராகா சேமா நா தோடா ராபா நீமா லா ராபா காமா நா தோடா ராபா அல்மா ராகா சேமா நா தோடா ராபா தோடா லரமனா ரீபா ஷேயாந்த ரபகா. இயேசுவின் நாமத்தால் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் என்ற அந்த மன பக்கமால் இயேசுவின் நாமத்தால் மாறட்டும். ஆண்டவர் வேதத்துக்கு புறமா, வேதத்துக்கு மாறாக, வேத ஒழுங்குக்கு மாறாக செய்ய வைக்க தோணுகிற, செயல்பட வைக்கிற அப்படிப்பட்ட அந்த யெரொபெயாம் வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் முறியடிச்சு போட்டு ஆண்டவர் யார் எதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் எங்களுக்குள்ள, சபை மக்களை, கிளை சபை மக்களுக்குள்ள எங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்க ஏற்படுத்த வேண்டும் என்ற சமூகத்தை நோக்கி ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த விழுந்த யெரொபெயாமின் ஆவிகளை சபைக்கு மத்தியில் இயேசுவின் நாமத்தை கிரியை நடைபிக்கவே கூடாது. ஆண்டவர் இந்த யெரொபெயாம் வல்லமையில் இப்படிப்பட்ட இரண்டாவது கிரியை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை செயல்பட முற்றுமா தடைபடி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால. எங்களுக்கு நியமிக்காத ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முற்பட்டுடவே கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே எங்க சத்துரு தூண்டி விட்டுடவே கூடாது. ஆண்டவரே எங்களை சத்துரு ஏவி விட்டுடவே கூடாது. ஆண்டவரே சபையை தூண்டி விடவே கூடாது. ஆண்டவர் சபையை நேமி விடவே கூடாது. ஆண்டவரே தேவன் நியமிக்காத ஒன்றை, தேவன் அங்கீகரிக்காத ஒன்றை, வேத அனுமதிக்காத ஒன்றை எங்கள் ஆண்டவர் ஒரு நாள் நாங்கள் செய்து விடவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் அப்படி செய்வதற்கு தூண்டுகிற, ஏவுகிற பொல்லாத யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக ஆண்டவர்
முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக ஆண்டவரே, முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக ஆண்டவரே. இதனால் நாங்கள் செய்வது எங்களுக்கு பாவமாய் முடிந்து விடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் செய்வது எங்களுக்கு பாவமாய் முடிந்து விடக்கூடாது ஆண்டவரே. இதனால் எங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இதனால யெரொபெயாமின் பிள்ளைகள் வியாதியில் விழுந்ததை போல எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்து, எங்களுக்கு நியமிக்காத ஒன்றை நாங்கள் செய்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தான சவிச்சிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பை நாங்கள் சம்பாதி வச்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரிகள் எல்லாம் அந்த காலையில் கர்த்தர் முற்றிலுமாய் அழிச்சு நீங்க நிர்மலமாக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு எங்கள் மேல கிரி நடைபெறாத வரைக்கும் அழிச்சு படுவீராக சுவாமி. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேவன் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் கைப்பவர், கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் கைப்பவர், கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் கைப்பவர், கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் கைப்பவர். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் கைப்பவர், கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் கைப்பவர், கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் கைப்பவர். நன்றி 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 என்று துதிக்கிறோம் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம் நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறோம். மூணாவது யெரொபெயாமின் ஆவியினுடைய மூணாவது கிரியை, தனக்கு விருப்பமானவனை உயிரோட வைப்பான், தனக்கு சித்தம் இல்லாத தனக்கு விருப்பம் இல்லாதவனை கொன்று போடுவான் என்று 1 ராஜாக்கள் 13 லாஸ்ட்ல படிக்கிறோம். தனக்கு விருப்பமானவனை உயிரோட வைப்பான், தனக்கு விருப்பமானவனை உயர்த்துவான், தமக்கு விருப்பம் இல்லாதவனை கொன்று விடுவான் என்று. தேவனுடைய சித்தத்தை செய்வது அவனுக்கு விருப்பம் அல்ல. தான் என்ன விரும்புறோம், தான் என்ன நோக்கிறோம், தனக்கு என்ன விருப்பம், தனக்கு என்ன ஆசை, தேவ சித்தத்தை விட தன்னுடைய விருப்பத்தையே பிரதானமாய் கொண்டு செயல்பட்டவன் யெரொபெயாம். அப்படின்னா தேவ சித்தத்தை மையப்படுத்தி நம்ம செயல்படணுமே ஒழிய சுய சித்தத்தை பிரதானமாய் கொண்டு செயல்படுகிற யெரொபெயாமின் ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போக முடியும். வலது கரத்தை உயர்த்தி நாம் தேவ சமூகத்துல எல்லா ஆவியை நிரம்பி ஜெபிப்போமா, எல்லா ஆவியை நிரம்பி ஜெபிப்போமா, எல்லா ஆவியை நிரம்பி ஜெபிப்போமா, எல்லா ஆவியை நிரம்பி ஜெபிப்போமா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். நாங்கள் ஒவ்வொருவர சபையை தேவ சித்தத்தை பிரதானமாக கொண்டு செயல்படமே ஒழிய எங்க விருப்பத்தை, எங்க நோக்கத்தை, எங்க ஆசைகள், எங்க விருப்பத்தை நாங்கள் ஒரு நாள் பிரதானமாக கொண்டு செயல்படவே கூடாது ஆண்டவர். நாங்கள் ஒரு நாள் எங்க நோக்கத்தை பிரதானமாய் கொண்டு, எங்க விருப்பத்தை பிரதானமாய் கொண்டு நாங்கள் ஒரு நாள் செயல்படவே கூடாதையா, செயல்படவே கூடாதையா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். நாமலா ரபா ஷேகா தோடாரா நீமா காமானா தோடாரா காமானா காதாடாரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சபை மக்களை, கிளை சபை மக்கள் ஆண்டவரே, எங்கள் விருப்பத்தை மையமாக கொண்டு நாங்கள் செயல்படவே கூடாது ஆண்டவர். தேவனுடைய விருப்பத்தை மையமாக கொண்டு, தேவ நோக்கத்தை மையமாக கொண்டு, தேவ சித்தத்தை பிரதானமாக கொண்டு நாங்கள் வாழணுமே ஒழிய, முடிவெடுக்கணுமே ஒழிய, செயல்படணுமே ஒழிய, சிந்திக்கணுமே ஒழிய எங்க சுய சித்தத்தை மையமாக வைத்து ஒரு நாள் நாங்கள் பிரதானமாக செயல்படவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவியை நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட யெரொபெயாமின் வல்லமை நாங்கள் இடம் அளிச்சிடவே கூடாது ஆண்டவர். அந்த யெரொபெயாமின் கிரியை செய்ய நாங்கள் விட்டு கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். அந்த யெரொபெயாமின் ஆவியை இன்றைக்கு கர்த்தர் முறியடிக்கிறோம் ஐயா. சபைக்குள்ள கிரியை செய்கிற சுய சித்தத்தை மையப்பட்டு செயல்படுகிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக. தேவ சித்தத்தை பின்னுக்கு தள்ளி, தேவ விருப்பத்தை பின்னுக்கு தள்ளி, சுய விருப்பத்தை, சுய நோக்கத்தையும் முன்னுக்கு வச்சு செயல்படுகிற யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. நீ மாலா ரபா சேகா தாடாரா நீ மாலா ரபா கானா தோடாரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட சுய விருப்பங்கள் அழிக்கப்படட்டும், சுய சித்தங்கள் அழிக்கப்படட்டும். சுய விருப்பத்தை தினமா பிரதானமாய் கொண்டு வேலை வைக்கிற, செயல்பட வைக்கிற, முடிவெடுக்க வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முற்றுமாய் வேறு அறுக்கப்படட்டும் ஆண்டவர். வேறு அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தால், முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தால், செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்.
இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே சுய விருப்பங்கள் நிறைவேறிவிடவே கூடாது ஐயா. சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஜனங்க தீவிரம் காட்டிடவே கூடாது ஆண்டவரே. சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஒருவரும் தீவிரம் காட்டவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டக்கூடிய சபையா இருக்கணுமே ஒழிய சுய விருப்பம் நிறைவேற்றல தீவிரம் காட்டுகிற ஒருவரை இருந்து விடவே கூடாது இயேசுவின் நாம். அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவியை அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவர் கர்த்தருடைய பலத்த கரக்கிரியை செய்யும்படி ஜெபிக்கும். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் வைப்பவர். 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 நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றியா 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 ஏசையா. அவருடைய நாலாவது கிரியை எதிர்க்கக்கூடாதவர்களை எதிர்ப்பது. 13ஆம் அதிகாரத்துல பெத்தேல்ல இருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து அவனுக்கு சொல்லுவான். யூதா தேசத்திலிருந்து வந்த ஒரு தேவ மனுஷன் அவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவான் யெரொபெயாமுக்கு. அப்படி சொல்லும் போது அவன் சொல்ற முதல் வார்த்தை, அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுவான். எதிர்க்கக்கூடாத நபர்களை எதிர்க்க வைக்கிறது யெரொபெயாமின் ஆவி. அவன் ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் யூதா தேசத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று தெரிந்தும் அவன் சேர்ந்து அந்த பலிபட விட்டு இடிச்சு விழுந்து அது விட்டு வெடிச்சு சிதறது. அதற்கு பிறகும் அவனை பிடியுங்கள் என்று சொல்லி அவன் எதிர்க்கிறத பார்க்கிறோம். எதிர்க்கக்கூடாதவர்களை எதிர்க்க வைக்கிறது யெரொபெயாமின் ஆவிகள். இந்த நாலாவது கிரியை, யெரொபெயாமின் ஆவியுடைய நாலாவது கிரியை, எதிர்க்கக்கூடாத நபர்களை எதிர்க்க வைக்கிற அந்த யெரொபெயாமின் ஆவியின் கிரியைகளை இன்றைக்கு தேவன் அழிக்கும்படியா பக்கத்துல கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் எல்லா ஆவி நிரம்பிச்சுப்பீங்க. ஆவி அந்நிய பாசல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அல்மா ரக்க சேமா நது டாரபோ நீமா நர மன கமா நதுடா ரபா லர தோடா லக்க சேமான ரபா நீமான ரபோதுடி மான்க ரமண செகதோட ரபதுடா நீமான ரபதுடா லர மன ஷபா லர மன. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எதிர்க்க கூடாத நபர்களை எதிர்க்க வைக்கிற யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு சபையில் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். இன்னைக்கு சபையில் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். கிளை சபைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். எதிர்க்க கூடாத நபர்களை எதிர்க்க வைக்கிற, எதிர்க்க கூடாத நபர்களை எதிர்க்க வைக்கிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படட்டும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படட்டும். ரீமா நர மன சேகா நது டாரபோ நீமா லர பாதாடா நதுடா ரக்கனா சேமான ரபா துடக்கர நீமான ரபதுடி மால ரமண ஷதா டட ரக்க. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, ஆண்டவர் எதிர்க்க கூடாதவர்களை எதிர்க்க வைக்கிற, தேவ ஜனத்தை எதிர்க்க கூடாத தேவ ஜனங்களை எதிர்க்க வைக்கிற ஆண்டவர், எதிர்ப்பா செயல்பட வைக்கிற, எதிர்க்க வைக்கிற ஆண்டவர், துணிகரமா செயல்பட வைக்கிற அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. நீமான ரபா ஷபதுடி மக்கர ரீபால ரபா துடாலர மனசக நௌத்தடி அந்த ரபோ இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இனி ஒரு நாள் சபையில கிரியை நடைபெறவே கூடாது. இந்த யெரொபெயாமின் ஆவியின் சபையில கிரியை நடைபெறவே கூடாதையா. அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். எதிர்க்க கூடாத நபர்களை எதிர்க்க வைக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிற, அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு வருகிற, அப்படிப்பட்ட உணர்வை கொண்டு வருகிற, அப்படி துணிகரமா செயல்பட வைக்கிற, அப்படி துணிகரமா முடிவெடுக்க வைக்கிற, அப்படி துணிகரமா கிரியை நடப்பிக்கிற யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகட்டும். அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இனி நாங்களே சபை மக்களை, கிளை சபை மக்களும் எதிர்க்க கூடாத ஒரு நபரையும் எதிர்த்து விடவே கூடாதையா. எதிர்க்க கூடாத ஒரு நபரையும் எதிர்த்து விடவே கூடாது ஆண்டவர். தாவீதை போல சபை
சவுல் எத்தனை முறை எங்களை துரத்தி வந்தாலும் அவனை எதிர்க்காத இருந்ததை போல ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்றவனாய் இருக்கணுமே ஒழிய யெரொபெயாமை போல தேவ மனிதன் என்று தெரிந்தோம், தேவ பிள்ளை என்று தெரிந்தோம், கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தெரிந்தோம் எதிர்க்க கூடாத நபரை எதிர்க்க வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும், முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளை என்று அறிந்தோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று தெரிந்தோம் எதிர்க்க கூடாத நபர்களை எதிர்க்க வைக்க செயல்படுகிற இந்த யெரொபெயாமின் ஆவியின் செயல்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. கர்த்தரின் அந்த யெரொபெயாம் சபையில கிரியை நடப்பிக்காத தேவன் காத்துக்கொள்ளும். தாவீதை பெற்ற தேவ ஆவி சபைகளை கிரியை நடப்பிக்கணுமே ஒழிய ஒரு நாள் யெரொபெயாமின் ஆவி சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். எத்தனை முறை சபையில துரத்தினாலும் அந்த தேவ மனுஷன் முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டேன் என்ற அப்படிப்பட்ட தாழ்மையான சிந்தை உள்ள ஆண்டவர் தாவீதின் ஆவிகள் சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கணுமே ஒழிய எதிர்க்க கூடாத நபர்களை எதிர்க்க தூண்டுகிற துணிகரமா செயல்பட வைக்கிற யெரொபெயாமின் ஆவிகள் இனி சபையில கிரியை நடப்பிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும், தேவன் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தகுதி இல்ல அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதி இல்ல அடிமை என்னை அணைக்கிறீர், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களில். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. கதவியது தண்ணீரமெல்லாம் தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிறீர், கருவியாக பயன்படுத்தி கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் கைப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் கைப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். அவருடைய அஞ்சாவது கிரியை, யெரொபெயாமுடைய அஞ்சாவது கிரியை நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறது, செய்யக்கூடாததை செய்கிறது. செய்யக்கூடாத இரண்டாவது ஜெபிச்சது செய்யக்கூடாததை செய்ய வைக்கிறது, செய்யக்கூடாததை செய்ய வைக்க. ஜனங்களில் ஈனமானவர்களை பலிபெற்ற ஆசாரிகளை நியமிப்பதுனா அவங்கள செய்ய வைக்கிறது. இவன் வந்துட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தான், இவன் லேவி கோத்திரம் அல்ல. இவன் எங்க நிக்க கூடாது, பலிபீடத்தண்டையில் நிற்கிறதுக்கு இடமே இவனுக்கு கிடையாது. நம்ம எங்க நிக்கிறான்னா பலிபீடத்தண்டையில் நிக்கிறான். பலிபீடத்திலிருந்து தான் அவன் கையை நீட்டுறான், அவனை பிடிங்கன்னு சொல்லி. நிற்கக்கூடாத இடத்துல நிற்க வைக்கிறதும் செய்யக்கூடாத வேலைகளை செய்ய வைக்கிறதும் யெரொபெயாமின் ஆவிகள். நம்ம எதை செய்யணும்னு கர்த்தர் நியமிக்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம செய்யக்கூடாத இடத்த, நம்ம நிற்கக்கூடாத இடத்துல நிற்கவே கூடாது. நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறது ஒரு பெரிய ஆபத்து கொண்டு வரும், பெரிய ஆபத்து கொண்டு வரும். அவன் நிற்கக்கூடாத இடத்துல நிற்கும் போதுதான் அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னார், இந்த பலிபீடம் வெடித்து சிதறி இதை கொண்டு போகிறது, இதுல இருக்க சாம்பல் எல்லாம் கொட்டுண்டு போகணும். அப்பதான் தீர்க்கதரிசி சொன்னான். அவன் ஆசாரம் ஏற்படுத்த கூட பிரச்சனை இல்லை, ஆனா நிக்க கூடாத இடத்துல அவன் நிக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம சபை மக்கள், கிளசபை மக்களும் எங்க நிற்கணுமோ அங்க நிற்கணும், எங்க நிக்க கூடாதோ அங்க நிக்க கூடாது. அப்படிப்பட்ட தேவ பயம், அது எதை குறிக்குது? தேவ பயம் அல்ல, துணிகரமான எண்ணங்கள், துணிகரமான சிந்தனை. புல்பீட்டில் வரும்போது துணிகரம், நமக்கு பாவத்தை செஞ்சுட்டு கூட துணிகரமா புல்பீட்டில் வருவோம். சோமனி இருக்கவே மாட்டாங்க, துணிகரமா புல்பீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, சிந்தை பரிசுத்தமா இருக்காது. புல்பீட்டுக்கு துணிகரமா வருவாங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு புல்பீட்டுக்கு துணிகரம் வருவாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்னா துணிகரம். துணிகரம் யார் எங்க நிக்கணும் அங்க நிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படி நிக்கணும். பழைய பிரமாணம்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் மறிப்பாங்கன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு புல்பீட்டு இன்னைக்கு நிறைய பேர் சாதாரணமா நினைச்சிடறோம். புல்பீட்டு இன்னைக்கு சாதாரண தேவ சமூகத்தை அப்படி சாதாரணமா கணக்கு பண்றோம்.
இது தேவ பயம், இது தேவ நிக்கிற இடம். கர்த்தருக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், கர்த்தருடைய ஸ்தானாதிபதியா நிக்கிறேன், கர்த்தர் நிக்கிற இடத்துல நான் நிக்கிறேன், கர்த்தருக்கு பதிலா நான் நிக்கிறேன்ற அந்த தேவ பயம் எல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. கெட்ட வார்த்தை பேசிட்டு, துணிகரமா பொய் பேசிட்டு, திருடிட்டு, அபகரிச்சுட்டு, ஏமாத்திட்டு, வஞ்சனை பண்ணிட்டு, அசுத்த எண்ணம், அசுத்த சிந்தனைகள், இது எல்லாம் செஞ்சுட்டு நீ தைரியமா புல்பெண்ணில் நிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்து நமக்கு தெரியுது. நிற்கக்கூடாத இடத்துல ஒரு நபர் நிற்கவே கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்து. சண்டை போட்டு, பேசாம, மனஸ்தாபத்தோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு புல்பெண்ணில் நிக்கிறோம். இது தேவ சமூகத்துல மிகப்பெரிய ஆபத்து. நிற்கக்கூடாத இடத்துல நாம் நிற்கவே கூடாது. நிற்கக்கூடாத விதத்திலையும் நாம் நிற்கவே கூடாது. இப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு சபையில, கிளை சபை நமக்குள்ள கிரிய செய்யாதபடி அழிஞ்சு போக முடியும். அந்நிய பாசல ஜோமனுமா, அந்நிய பாசல ஜோமனுமா. முக்கியமான குறிப்பு இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் நிற்க கூடாத இடத்துல நிற்க வைக்கிற ஆண்டவர். நாங்க எங்க நிற்க கூடாதோ, எப்படி இருக்க கூடாதோ அப்படி இருக்க வைக்கிற, அப்படி நிற்க வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போகணும். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். யெரொபெயாமுக்கு ஆண்டவரை பலிபீடத்தில் நிற்பதற்கு வேலையே இல்லை. அவன் லேவி கோத்திரம் அல்ல, அவன் ஆசாரியனும் அல்ல, அவன் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவனும் அல்ல, அவன் ஆசன அபிஷேகம் பண்ணப்படவும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட நிற்க வேண்டியவன் ஆண்டவரே, துதிக்க வெளியில நிற்க வேண்டியவன் பலிபீடத்தில் அண்டையில் நிற்கிறான் ஆண்டவர். அது துணிகரத்தின் அடையாளம், தேவ பயம் இல்லாமையின் அடையாளம். இன்னைக்கு எங்களுக்கு, சபை மக்களுக்கு தேவ பயம் பற்றி பிடிக்கணும். தெய்வ பயத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணும். தேவ பயத்தோடு சமூகத்துல வரணும். தேவ சமூகத்தோடு, தேவ நபத்தோடு. அன்னைக்கு அந்த ஆயக்காரனை போல தூரத்துல இன்று ஆலயத்தோடு நுழைவதற்கு கூட பயப்பட துணிகரம் இல்லாம அவன் தூரத்திலே இருந்து, அவன் தூரத்தில் இருந்த கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்படி அடித்துக் கொண்ட ஆயக்காரன் எங்கே? பரிச தேவ சமுத்திரத்தை உள்ளே நுழைய துணிகரமா செயல்படுகிற பரிசையன் எங்கே? இன்னைக்கு பரிசையன் ஆவியானவரை கிளியை அடைப்பிக்கவே கூடாது. இந்த யெரொபெயாமின் ஆவிகள் பலிபீட தடையில் நிற்க வைக்கிறது. செய்யக்கூட இருக்க தேவ பயத்தை நமக்குள்ளாக எடுத்து போடுகிறது. தேவ பயம் இல்லாமல் செயல்பட வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படும்படி எல்லாம் ஆவி நிரம்பிச்சபிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் நான் தேவ பயத்தோட தேவ சமூக வர்ணப்பான ஜோமன், நான் தேவ சமூகத்துல ஆண்டவர் தேவ பயத்தோடு நான் வரணும் ஆண்டவரே. தேவ பயம் இல்லாம துணிகரமான சபைக்கு வரவே கூடாது. துணிகரமா புல்பிட்ல கால் வைக்கவே கூடாது. எல்லாம் அர்ப்பணிச்சு ஜோமன், உண்மையா ஜோமன் ஆயக்கார உண்மையா ஜோமன்னா கத்த ஜபத்தை கேட்டா. ஆயக்கார உண்மையா ஜோமன்னா அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டா. இன்னைக்கு துணிகரமா சபைக்குள்ள வர்றதும், துணிகரமா செயல்படுறதும், துணிகரமா காரியத்தை நடப்பிக்கிறதும் அது யெரொபெயாமின் ஆவி, அது யெரொபெயாமின் ஆவி. இன்னைக்கு அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர், இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர், இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தேவ பயத்தோடு நாங்கள் தேவ சமூகத்துக்கு வரணுமே ஒழிய தேவ பயம் இல்லாம துணிகரமான சிந்தையோடு, துணிகரமான எண்ணங்களோடு, துணிகரமான காரியத்தோடு நாங்கள் ஒரு நாள் தேவ சமூகத்து வரவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவ பயமெல்லாம் வந்து விடவே கூடாது ஆண்டவர். இந்த யெரொபெயாமின் ஆவியை இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். இந்த யெரொபெயாம் எங்களை தூண்டி விடவே கூடாது ஆண்டவர். எங்க சபையை தூண்டி விடவே கூடாது ஆண்டவர். கிளை சபையை தூண்டி விடவே கூடாது ஆண்டவர். சபை மக்களை, கிளை சபை மக்களை நாங்களும் தெய்வ பயத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணுமே ஒழிய துணிகரமா நாங்கள் எதையும் செய்துவிட துணிகரமா நாங்கள் தேவ சமூகத்தில் வரவே கூடாது ஆண்டவர். அந்த தேவ பயங்களை பற்றி பிடிப்பதாக, அந்த தேவ பயம் பற்றி பிடிப்பதாக, தேவ பயத்தை எங்களுக்குள்ள எடுத்து போட்டு எங்களை துணிகரமா செயல்பட வைக்கிற இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் எங்களுக்குள்ள சபை மக்கள், கிளை சபை மக்களுக்கு முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பயத்தோட தேவ சமூகத்துக்கு வரணுமே ஒழிய துணிகரமா ஒரு நாள் தேவ சமூகத்து வந்து விடவே கூடாதையா. துணிகரமா நாங்கள் நிற்க கூடாது, நின்றுடவே கூடாது ஆண்டவரே. இது தேவ சமூகம், பரிசுத்தமான ஸ்தலம், இது பரிசுத்தம், தேவன் உலாவுகிற எல்லை என்ற அந்த தேவ பயங்களை பற்றி பிடிக்கணுமே ஒழிய அந்த தேவ பயம் இல்லாம துணிகரமா நாங்கள் ஒரு நாள் சபையில கால் வச்சிடவே கூடாது ஆண்டவர். கர்த்தருடைய கரை எங்களுக்கு பதில் பலமாய் கிரியை நடப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட யெரொபெயாமின் ஆவிகள் எங்க சபையில, கிளை சபையில கிரியை செய்யாதபடிக்கு அவைகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், காத்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களே, அதிசயங்கள் ஆயிரம்
போது 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள்ல அவன் பிள்ளை வியாதியில விழுந்தது. அந்த வியாதியில விழுந்தும் போது அவன் சொல்ற ஆலோசனை மனைவிக்கு பார்த்து சொல்லுவான், நீ போய் நான் தீர்க்கதரிசி ஆகவேன்னு சொன்ன அகியா கிட்ட பேச மாதிரி போ, உண்மையா காட்டாத. என்ன காரணம்? ஒரு உண்மையான மனம் திரும்புவதற்கு அவசியம் இல்லை வேஷம் மூடி மறைக்கிறது. இன்னைக்கு மறைச்சு செயல்படுகிறது, மறைச்சு ஒரு தேவ மனுஷங்கிட்டையே மறைக்கிறது, ஒரு தேவ பிள்ளைகிட்டையே மறைக்கிறது. அவன் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரோட முகமுகமா பேசுற ஒரு மனுஷன், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற மனுஷன். உலகம் அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனா யெரொபெயாமின் மனைவி இந்த வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போதே சொல்லுவான், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வான்னு சொல்லு, யெரொபெயாமின் மனைவியை உள்ளே வான்னு அவன் சொல்லுவான். அவன் மனைவி அதே போல, உன் பிள்ளை வியாதியில விடும், அந்த பிள்ளை நீ பட்டறதுல கால வைக்கும்போது சாகுன்னு சொல்லுவான். மற்றவன் என்ன பண்ணிருப்பான்? நெஞ்சில் அடிச்சு அழுதுருப்பான், ஐயோ ஆண்டவரை மன்னிச்சுக்கோங்கப்பா, இவ்வளவு பெரிய தவறு நாங்க செய்ய மாட்டோம் சாமி, இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு மனம் திரும்ப அவசியம் உள்ளவன் தவறுன்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சை அடிச்சு நெஞ்சை கிழிச்சு இருக்கணும். பிள்ளை சாக போதும், பிள்ளை வியாதியில விழுந்துருச்சு, பிள்ளைக்கு பயங்கரமான பிரச்சனை, ஒரு பயங்கரமான போராட்டம், எவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சோம் அவருடைய மனைவியும் சைலண்ட் இருக்கிறான், பிள்ளை செத்தே போச்சு. யெரொபெயாம் அதை பத்தி ஒரு உணர்வுமே இல்லாம இருக்கிறான். காரணம் என்ன? உண்மையான மனம் திரும்ப அவசியமே இல்லை. உண்மையா மனம் திரும்புவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள உண்மையான மனம் திரும்புவதற்கு எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியல. எவ்வளவு பேர் ஒரு பிரசங்கத்தை உண்மையா அர்ப்பணிக்கிறோம், ஐயோ செய்தி இப்படி இருக்கிற கத்தனோட பேசுறான், இதை நம்ம அர்ப்பணிக்கணும், இதை நம்ம விட்டுடணும், இதை பற்றி நம்ம மனம் மாறணும், இதை நம்ம செய்யக்கூடாது, இப்படிதான் நம்ம செய்யணும் என்று எவ்வளவு பேர் ஒவ்வொரு செய்தியின் முடிவிலும் அர்ப்பணித்து தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. என்ன காரணம்? இன்னைக்கு யெரொபெயாமின் ஆவிகள் சபைக்கு மத்தியில தாராளமா கிரியை செய்யறத இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்ன? சரியான மனம் திரும்புவதற்கு விருப்பம் இல்லாதது. யெரொபெயாமின் ஆவியினுடைய 6வது கிரியை மறைக்கிறது. அது மறைக்கிறது அடையாளம். மனம் திரும்ப விருப்பம் இல்லாதது, அதுதான் மறைப்புக்குரிய அடையாளம். அந்த மூத்தகுமாரன் மறைச்சிருந்தான், உள்ள ஒரு நாள் வெளியே வந்துச்சு. ஆனா அவனும் மனம் திரும்ப அவசியம் இருந்தாதான் உள்ள வர முடியுமா? வெளியே மனம் திரும்ப அவசியம் என்ன உள்ள வர முடியும்? இந்த 6வது காரியத்துக்கு பக்கத்தை கையை பிடிச்சு ஜோமனுங்க, பக்கத்தை கையை பிடிச்சு ஜோமனுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு ஜோமனுங்க. இயேசுவே நாமத்தினால், இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே. ஆண்டவரே சரியான மனம் திரும்புதல் எங்களுக்கு, எங்க சபை மக்களுக்கு, கிளை சபை மக்களுக்கு உண்டாகணுமே ஒழிய ஆண்டவரை செய்ததுள்ள மறைத்து செயல்படுகிற அனுபவங்கள் எங்களுக்குள்ள, எங்க சபை மக்கள், கிளை சபை மக்களுக்குள்ள ஒரு நாள் கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர், ஒரு நாள் கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். ஒரு உண்மையான மனம் திரும்புகிற அவசியம், ஒரு உண்மையான மனம் திரும்புகிற எண்ணம், அப்படிப்பட்ட உணர்வுகள் தவறுன்னு தெரிந்த உடனே அறிக்கை பண்ணி விட்டு தாவீதை போல நெஞ்சை கிழிச்சு வஸ்திரங்களை கிழிச்சு சாம்பலை உருண்டு ஆண்டவரே நிலைவரான ஆவி என்னோட எடுத்துக்கொள்ளாதீங்கப்பான்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறத போல அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எல்லா ஜோமனு உண்மையா மனம் திரும்பதோடு ஜோமனு, உண்மையா இன்னைக்காவது உண்மையா ஜோமனு, இப்பவாவது உண்மையா ஜோமன். ஆண்டவரே நான் ஒரு கடமைக்காக ஜெபத்தை பண்ணிட்டு போயிடக்கூடாதையா, இது எனக்காகவே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நான் சபைக்காக ஜெபிக்கிறத விட நான் எனக்காகவே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் எனக்காகவே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்னோட பேசும்போது நான் உண்மையா மனம் திரும்புன ஆண்டவரே, நான் உண்மையா மனமாற்றம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. இந்த ஜெபம் நான் மற்றவங்களை ஜெபிக்கிறத விட எனக்கு ஜெபிக்கிறதா சால சிறந்ததா இருக்கும். நான் எனக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் எனக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் இந்த வேளையில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தால் ஒரு சரியான மனமாற்றம் உள்ள நபர்களா, ஒரு சரியான மனம் திரும்புதல் உள்ள நபர்களா நீர் எங்களை மாற்ற வேண்டுமான ஜெபிக்கிறோம், எங்களை மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவரே என் கண்ணில் இருக்கிற மரத்தை பார்க்காம மற்ற மக்களை துருமணங்க பாத்திரவே கூடாது ஆண்டவரே, என் கண்ணில் இருக்கிற மரத்தை பார்க்காம மற்ற மக்களை துருமணங்க பாத்திரவே கூடாது ஆண்டவரே. இயேசுவே நாமத்தால் ஒரு செய்தி எங்களுக்குள்ள பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு செய்தியுடைய முடிவு எங்கள் நெஞ்சை கிழித்து எங்கள் இருதயத்தை கிழித்து அன்னைக்கு ஆதி சபை நடந்தது ஆண்டவரே. ஆண்டவன் மார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆதி சபை கேட்டது ஆண்டவரே, ஆதி சபை கேட்டது ஆண்டவரே. அந்த ஒரு மனம் திரும்புதல், அந்த ஒரு மன மாற்றம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஏற்படட்டையா, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஏற்படட்டையா, எங்க சபைக்குள்ள ஏற்படட்டும் ஆண்டவரே, எங்க கிளை சபைகளுள் ஏற்படட்டும் ஆண்டவரே. ஒரு உண்மையான மனம் திரும்புதல், ஒரு உண்மையான மன மாற்றம் எங்களுக்குள்ள, எங்க சபை மக்கள், கிளை சபை மக்களுக்குள்ள அப்படிப்பட்ட உண்மையான மன மாறுதலை இந்த வேளையில கர்த்தருக்கு கட்டளை இட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில கர்த்தர் கட்டளை இட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில கர்த்தர் கட்டளை இட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே ஒவ்வொரு செய்தி ஒரு உண்மையான மனம் திரும்புதல், ஒரு உண்மையான மன மாற்றம். அந்த இளைய மகனுக்குள்ள வந்த ஒரு உண்மையான மன மாற்றம் ஆண்டவர், நேபகத்து நேச்சாருக்குள்ள வந்த அந்த உண்மையான மன மாற்றம் ஆண்டவர், எங்கள் வாபியதுக்கு வந்த உண்மையான மன மாற்றம் ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும், கிளை சபையில் ஒவ்வொருவருக்கும் அந்த உண்மையான மனம் திரும்புதலையும் ஒரு மன மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டுமானால் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு உண்மையான மன மாற்றம் உண்டாகணும் ஆண்டவர். நாங்கள் ஒரு நாள் மன மாற்றத்தில் மாய்மானம் பண்ணிடவே கூடாது ஆண்டவர், மறைக்க கூடாததை மறைச்சிடவே கூடாது ஆண்டவர். குறிப்பா தேவ ஜனத்துக்கு முன்னால் ஆண்டவர் அவன் வேஷம் ஓட்டதை போல ஆண்டவர் நாங்கள் ஒரு வேஷக்காரராக இருந்து விடவே கூடாது ஆண்டவர். யெரொபெயாமின் மனைவிக்கு அவன் சொன்ன ஆலோசனை வேஷம் மாறி போன சொன்னதை போல நாங்கள் வேஷமா இருக்கவே கூடாது ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உண்மையான ஜீவி எங்களுக்குள்ள காணப்படணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட நபர்களை ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுங்க சாமி. உண்மையான ஜீவை வெளிப்படணும், உண்மையான செயல்கள் வெளிப்படணும், உண்மையான சிந்தை வெளிப்படணும். எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்கத்தக்கது அளவுக்கு எங்கள் காரியங்களை உண்டாகணுமே ஒழிய யெரொபெயாமை போல ஆண்டவரே ஒரு மாய்மனமாய் மறைக்கிற ஒரு காரியங்கள் எங்கள் சபைக்குள்ள, எங்கள் கிளை சபைகளுக்குள்ள அந்த உண்மையான மனமாற்றம் இல்லாம வாழ்ந்து விடவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் உண்மையான மனமாற்றம் இல்லாமல் வாழ்ந்துடவே கூடாது ஆண்டவர். கர்த்தருடைய பலமாய் கிரியை செய்யட்டும் ஐயா. தேவன் காத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தை விட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நம்முடைய 7வது கிரியை மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு ஒரு பெரிய மூல காரணமா மாறிவிட்டு போனான் என்று 1 ராஜாக்கள் 22 எலியாவின் மூலமாக யெரொபெயாம் பற்றி சொல்லுகிறார். யெரொபெயாம் பாசா இந்த 2 பேரை சொல்லுவா. இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்த யெரொபெயாமின் வீட்டு அப்படின்னு சொல்லுவா. மற்ற ஜனங்கள் தவறு செய்வதற்கு நம்ம ஒரு நாளும் காரணமாக இருந்துடவே கூடாது. மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு நம்ம ஒரு நாளும் காரணமா அமைஞ்சிடவே கூடாது. நம்ம நினைக்கலாம் நம்ம தானே செய்யறோம், எந்த விதத்திலும் வேதம் சொல்லுது ஒருவேளை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் உண்டாகுன்னா அதை நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு கத்த சொல்றோம். அதான் வேதம் நமக்கு சொல்லுது. மற்றவர்களை தவறு செய்வதற்கு, மற்றவர்களை பாவம் செய்வதற்கு எந்த விதத்திலும் நம்ம காரணமா, நம்ம சபை மக்கள், கிளை சபை மக்கள் காரணமா இருந்துடவே கூடாது. மற்றவர்களை பரிசுத்தம் அடைவதற்கு, உண்மையா வருவதற்கு, ஒழுக்கம் வருவதற்கு, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம காரணமா இருக்கணும் ஒழிய இடறுவதற்கு நம்ம ஒரு நாள் காரணமா இருந்துடவே கூடாது. ஆண்டவர் மத்தியில சொல்லுவாரு, இந்த சிறுவர்கள் இடர்ல உண்டாக்குற கழுத்துல எந்திரக்களை கட்டி கடலில் ஆழ்த்த அமிழ்த்தி விடுவது அவனுக்கு நல்லதா இருக்கும் என்று. யெரொபெயாம் அப்படி செய்ய வேண்டியவன். ஆனா என்ன செஞ்சிட்டான்? தேவ ஜனங்கள் பாவம் செய்வதற்கு ஒரு பெரிய அடித்தளமாய் மாறிவிட்டான், ஒரு பெரிய பேசிக்க முன்மாதிரியா மாறிவிட்டான். பாவம் செய்வதற்கு, நல்ல காரியத்துக்கல்ல, பாவம் செய்வதற்கு. அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஒரு நாள் நாங்களே சபை மக்கள், கிளை சபை மக்களும் மற்றவர்களை தவறு செய்வதற்கு நாங்கள் காரணம் அமைஞ்சு விடவே கூடாது. அப்படிப்பட்ட தவறை செய்ய வைக்கிற, மற்றவர்களை பாவம் செய்வதற்கு எங்களை கருவியா பயன்படுத்துகிற இந்த யெரொபெயாமின் ஆவிகள் அழிக்கப்படும்படியா வலதகை உயர்த்தி ஜெபமனுங்க, வலதகை உயர்த்தி ஜெபமனுங்க, நல்லதகை உயர்த்தி ஜெபமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். நாங்களே எங்கள் சபை மக்களை, கிளை சபை மக்களை ஆண்டவர் மற்றவங்களை பாவம் செய்வதற்கு எந்த விதத்துல, எந்த கோணத்திலும் நாங்கள் காரணமா அமைஞ்சிடவே கூடாது ஆண்டவர். இந்த 7வது கிரியை யெரொபெயாமினுடைய இந்த 7வது கிரியை எங்களை விட்டு அழிச்சு போடுவீராக ஐயா. எங்களை விட்டு நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவர். இந்த யெரொபெயாமின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். இந்த 7வது கிரியை கர்த்தர் அழிச்சு போடுவீராக ஆண்டவர். இந்த 7வது கிரியை முறியடிச்சு போடுவீராக ஆண்டவர். இந்த 7வது கிரியை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீராக ஆண்டவர். கர்த்தருடைய கரத்துல இடைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமா இருக்கணும் ஐயா. நல்வழி படுவதற்கு காரணமா இருக்கணும் ஆண்டவர். சீர் பொருந்துவதற்கு காரணமா இருக்கணும் ஆண்டவர். பக்தி விருத்திக்கு காரணமா இருக்கணும் ஆண்டவர். மற்றவர்கள் தவறு செய்வதற்கும், தவறு குற்றம் செய்வதற்கும், பாவம் செய்வதற்கும் நாங்க எந்த விதத்துல காரணமா அமைஞ்சு விடவே கூடாதையா. அப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு தூண்டுகிற, போராடுகிற இந்த யெரொபெயாமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள கிரியை செய்யாதபடி முற்றிலுமை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. முற்றிலுமை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. முற்றிலுமை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். இப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எங்க சபையில, கிளை சபையில கிரியை செய்யாதபடி அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பயன்படுத்தி விடவே கூடாது ஆண்டவர். இந்த யெரொபெயாமின் ஆவிகளை கருவியா பயன்படுத்தி விடவே கூடாது ஐயா. இந்த யெரொபெயாமின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். அதை இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். இந்த யெரொபெயாமின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தால் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போயிருந்தையா.
அப்படிப்பட்ட கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். அப்படிப்பட்ட சிந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். ஆண்டவர் எங்களை எங்க சபை மக்களை வெளியே அடைப்பீராக சாமி. இந்த 7 விதமான கிரியைகளும் எங்களை எங்க சபை மக்களை, கிளை சபை மக்களையும், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதான ஒருவரையும் தொடாத படிக்க, தூண்டாத படிக்க கர்த்தர் வெளியே அடைச்சு நீங்க பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கும். இந்த சத்துரு கொடுத்த தீமையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாக மாற்றிவிட வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பதம் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்துக்குள்ள கூடி வந்து துதிக்குவோம், பாடவும், ஆராதிக்கும். இப்படியாக நீ ஆண்டவர் உணர்த்தின உணர்வுகளுக்கு ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த ஜபங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்க சரியா ஜெபிச்சோம் என்பதனால கேட்கலப்பா. உன் இரக்கம் பெரியது, உன் கிருபை பெரியது, உன் தயவு பெரியது. அந்த இரக்கத்தினால கேட்கிறோம், அந்த தயவனால கேட்கிறோம். பதிலை கொடுத்து ஆஸ்வதிங்க. தாமதமா இராதையும், சும்மா இராதையும், மௌனமா இராதையும், துரிதமா கிரிய செய்யும், வேகமா கிரிய செய்யும், சீக்கிரமா கிரிய செய்யும். தேவக்கரன் கூட இந்த வழிநடத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறோம். வந்த அத்தனை பேரை தேவனை ஆஸ்வதிங்க. இரட்டத்தன பலனோடு பிள்ளைகளை கடந்து போக கத்த உதவி செய்யுங்கப்பா. உங்க நாம மையப்பட்டோம் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற காலை மாலை ஊழியர்கள் எல்லா பற்றியும் உங்க கரம் இருக்கட்டும். உங்க மையம் போயிட்டோம். பெரிய காலகத்தை செய்யுங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.